ஒரு லெஜெண்டரி இந்தியன் டீமோட முன்னாள் கேப்டன் விராட் கோலி செஞ்சது தப்புன்னு சொன்னதுதான் கோலியோட ரசிகர்கள் அதிர்ச்சி ஆக்கிருக்கு. என்ன பிக் ப்ரோ, கோலியே தப்பு செஞ்சதா சொல்றாரு? யார் அவரு? குட்டி ப்ரோ, 1983 வேர்ல்ட் கப் ஹீரோவான முன்னாள் பிளேயரான கபில் தேவ் தான் கோலியை பத்தி இப்படி பேசியிருக்காரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் மே 2025ல டோட்டலா 123 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி 9230 ரன்களையும் 30 டெஸ்ட் செஞ்சுரிஸையும் அடிச்சு ரிட்டையர் ஆயிருக்காரு. ஆனா அவர் ரிட்டையர் ஆனது கபில் தேவ்க்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா? கபில் தேவ் அங்கிளுக்கு மட்டுமா? நம்ம எல்லாருக்குமே தான் இஷ்டம் இல்ல. அதான் மேட்ரே. கபில் தேவ் என்ன சொல்றாருன்னா, கோலிக்கு அந்த கோவம் தான் கூடவே கூடாதுன்னு சொல்றாரு. கோலிய டென்னிஸ் லெஜெண்டான ஜான் மெக்கன்ட்ரோ கூடவும் பாகிஸ்தானோட ஜாவிட் மியாண்டர் கூடவும் கபில் தேவ் கம்பேர் பண்றாரு. கூடவே கவாஸ்கர், சச்சின், டிராவிட் மாதிரி அவர் ஏன் காமா இருக்க கூடாதுன்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஏப்பா, கோலியோட நேச்சரே அந்த அக்ரஷன் தான், அது இல்லாம எப்படி? அங்கதான் டாக்டிக்கல் பாயிண்டே இருக்கு குட்டி ப்ரோ. கபில் தேவை பொறுத்த வரைக்கும் செலக்டர்ஸோ இல்ல கேப்டனோ உன்னை தூக்குனா நீ கோவப்பட்டு உடனே ரிட்டையர் ஆக கூடாது. ஒரு 6 மாசம் சைலண்டா விட்டுட்டு டைரக்டா டொமஸ்டிக் மேட்சஸ்ல விளையாடி நிறைய ரன்ஸை குவிச்சு உன் திறமையால நீ டீமுக்குள்ள திரும்ப வந்து உட்காரணும் சொல்லிருக்காரு. ஏன்னா விராட் கோலிக்கு இன்னும் டெஸ்ட் விளையாடுற தகுதி ஃபுல்லா இருக்குன்னு அவர் நம்புறாரு. சோ டொமஸ்டிக்ல ரன்ஸ் அடிச்சு செலக்டர்ஸ் மூஞ்சில கரிய பூசணும் சொல்றாரா? செலக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்காக கோலியை ஃபுல்லா ஒயிட் பால்லே ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் தீவிரமா வந்து முயற்சி பண்றாங்க. சோ டெஸ்ட்ல அவருக்கு ஏத்த ஒத்துழைப்பு கிடைக்காததுனால தான் இந்த முடிவு அவர் எடுத்தாரு. கோலி கோவக்காரர் இல்லப்பா, மானஸ்தான். சோ கோலி டெஸ்ட்ல இருந்து சீக்கிரமே ரிட்டையர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷனை தெரிக்க விடுங்க.